ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பிள்ளை குட்டிங்களுக்கெலாம் இன்றைக்கி வந்து சிக்கன் நூடுல்ஸு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் பெரியவர் என்ன பண்ணிட்டார், நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கம்மா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே போய்ட்டு கடைக்கு போய் போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்தார். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. சரி, அம்மா பொரிச்சு மட்டும் கொடுத்துட்றப்பா, நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி மட்டும் வச்சாருங்க. செய்யறதெல்லாம் நான் தான் செஞ்சேன். கிட்ட இருந்து எப்படி செய்வீங்கன்னு நான் பார்த்துக்கிறேம்மா, நெக்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கார். தம்பி தான் எடுத்துகிட்ருக்கார், பெரிய தம்பி தான் எடுத்துகிட்ருக்காரு. பொரிக்கிறதெல்லாம் அவர் சொல்லுங்க, இருங்கம்மா ஒன்று ஒன்றா போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். இது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் செஞ்சது கிடையாது. நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைப்பேன், என் பசங்க சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பசங்க எல்லாம் நாங்களாக 3 பேரும் ஒன்றா அங்கே அடிச்சுக்கிட்டே இருந்து அது சமைச்சதே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சிக்கன் வெந்துக்கிட்டே இருக்குது. அது வேகிறத பார்த்தோடனே எங்கள் சின்னவர் வேறு அம்மா ஒன்றே ஒன்றுன்னு எடுத்து வைக்கிறப்பவே ஒரே சிக்கன் 65 ஊறிட்டார் அவர். அம்மா ஒன்றே ஒன்று கொடுங்கம்மா அப்படின்ட்டு பொரிச்சு வச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மீதி இருந்ததை கட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணோங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் பிளான் எங்கள் பெரியவருக்கு. நம்ம சிக்கன் நூடுல்ஸு செய்யணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணார். அவர் போட்ட பிளான் இன்றைக்கி தாங்க நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். பாருங்க, 2 தடவையாக போட்டு பொரித்து எடுத்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். எக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ரெடி பண்ணுறப்பவே ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளைங்களுக்காக இன்றைக்கி செய்கிறோம். என்னால் செய்ய முடியாது சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே. எனக்கு உடம்பு முடியலடா தம்பி, நான் செய்ய மாட்டேன், நீ தான் செய்யணும். ஆனாலும் பிள்ளைங்கள வந்து அடுப்புக்கிட்ட விடுறப்போ ஒரு பயம் வரும் இல்லைங்களா. பார்க்குறம்மா, நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு பிள்ளைகிட்ட இருந்து வீடியோ எடுத்துகிட்டு அவர் தான் பார்த்துட்ருக்கார். நெக்ஸ்ட் டைம் அவர் எனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் வீட்டில் எல்லாேருக்கும். நம்ம வீட்டிலலாம் சின்ன சின்ன வானல் தாங்க இருக்குது. நான் மேக்ஸிமம் சில்வர் தான் வச்சுருப்பேன். அந்த அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில். ஸோ சின்ன வானல்ன்றதுனால பொரிச்ச வானலை எடுத்து வச்சுட்டு சில்வர் வானலை எடுத்து வச்சாச்சுங்க. முட்டை பொரிச்சிட்டு அப்படியே நம்ம நூடுல்ஸு செய்ய போகிறோம். நாங்கள் என்னெல்லாம் வச்சு இன்றைக்கி நூடுல்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரட்டு, கேபேஜு, கேப்சிகம்மு, காரத்துக்கு 2 பச்சை மிளகா தாங்க போட்டுக்கிட்டோம். நாங்கள் பெப்பர் தாங்க போட்டிருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பெப்பரை வந்து பொடி பண்ணி அதை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி போட்டிருக்கோம். தாளிக்கிறப்ப எண்ணெய் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு கேப்சிகம்மு, வெங்காயம் என்னென்ன போட்டோம் சொல்லுடா தம்பி நீ. கேரட்டு, கோஸு, வெங்காயம், கேபேஜு எல்லாம் கலந்து சொல்கிறாங்க. எங்கள் பைபிளுக்கு இது மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லைங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வெந்தோடனே என்ன பண்ணோம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நூடுல்ஸு. மேக்ஸிமம் நூடுல்ஸ்லாம் நாங்கள் செய்ய மாட்டோங்க, வாங்கவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். ஏன்னா அது உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால, பிள்ளைங்க விருப்பப்பட்டாங்களேன்றதுனால இன்றைக்கி வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்மளாம் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஹோம்மேடுன்னா ரொம்ப நல்லது தானே அப்படிங்கிறதுனால நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது செய்ய ஆரம்பித்து நாங்கள் லஞ்சுக்கு தாங்க சாப்பிட்டோம். அதை நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் சின்ன வானல் இல்லைங்களா, 2 தடவையாக செய்யணும். அப்பா அம்மா கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சுட்டு அடுத்து எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி எங்கள் சின்னவருக்கு நாக்கில் தண்ணி வெடிய ஆரம்பிச்சிச்சுங்க. காரத்தில் பெப்பர் காரம் தாங்க. பெப்பர் காரத்தை வந்து தூக்கலாக போட்டு செம்மையாக சமைச்சு கொடுத்தோங்க. இந்த சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து லஞ்சை சாப்பிட்டாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே.